தலைவர் கலைஞரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க கிடக்குறான்டா மயிராண்டி. பையன் சார் இந்த பால்சாமி. உங்க வாக்குறுதியில பாத்தீங்க அப்படின்னா இலவச அதாவது இலவச மருத்துவம் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லப்பட்டிருக்குன்றாங்க. அது என்ன சார் அது இலவச மருத்துவம்? எங்க அப்பா வந்து 2 மெடிக்கல் காலேஜ் நடத்துறாரு. அந்த 2 மெடிக்கல் காலேஜ், ஒரு மெடிக்கல் காலேஜ் என் தொகுதிக்குள்ளே இருக்கு. அந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல என் தொகுதி மக்களுக்கு மட்டும் அனைத்தும் இலவசம். அதாவது ஹார்ட் ஆபரேஷன்ல இருந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன்ல இருந்து லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல இருந்து அனைத்து விதமான சர்ஜரிஸும் ஃப்ரீயா பண்ணி கொடுக்க போறோம். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. போன வாரம் தானே ஏன் ஒரு கிட்னி எடுத்தாங்க, 2வது கிட்னி எடுக்கத்தான் அவன் வா வா வான்னு கூப்பிடுறான். உங்க ஒவ்வொருத்தருக்கும் பரிச்சயமான வேட்பாளர், உங்களுக்கு மட்டும் இல்ல இந்த நாடு முழுவதும் அத்தனை பேரும் அறிந்த வேட்பாளர் தான். ஏன்னா இந்த தோணிக்கு சம்பந்தமே இல்லாம வேட்பாளர்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்காங்களான்னு தெரியல. ஏங்க அவங்க தூத்துக்குடியில இருந்தாங்க, அவங்க என்ன தூத்துக்குடிக்காரங்களா? அவங்களே சென்னைக்காரங்க. அவங்க வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தான் தூத்துக்குடிக்கே வந்தாங்க. இதுதானே அவன் ஏரியா? ஆமா, அதான் வந்துட்டேன்ல. பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற. அவங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா யார் எங்க வேணாலும் நிக்கலாம். யாருங்கிறது முக்கியம் இல்ல, எங்கிருந்து வந்தாங்கிறது முக்கியம் இல்ல, நல்லது செய்யுங்கிற மனசு இருக்கணும், அதான் முக்கியம். ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கி வார்த்தை உடனே சொன்னதுக்கெல்லாம் சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா நியாயம்? அந்த வயல்ல யாராவது சூப் போட்டு நடந்து போவாங்களா? அங்க காங்கிரட் நீயே சொல்றீங்க, காங்கிரட் ரோடு போடுவாங்களா? மனநலம் பாதிக்கப்பட்டவன் கூட அதை செய்வானா? ஆனா ஸ்டாலின் செஞ்சாரு. மூல கோளாறு உள்ளவன் லூசு பையா, லூசு டாம்பர் இருப்ப. ஏடா பேச்சல லூசுங்கறாங்க, பைத்தியக்காரனா பைத்தியக்காரனா. நம்ம சபரிஷும் யாரு முக ஸ்டாலினுடைய மருமகனும் உதயநிதி சாரும் முக ஸ்டாலின் சாரும் அண்ணன் திருமானனை கூப்பிட்டு காட்டுமன்னார் கோயில்ல மாநில அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு பேசியிருக்காங்க. நீங்க மாநில அரசியலுக்கு வரக்கூடாது, காட்டுமன்னார் கோயில் நிக்கிறத வாபஸ் பண்ணுங்க. இது யார் சொல்றது? முக ஸ்டாலின் சார் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா சட்டசபைக்கு வந்தா என்ன ஆயிடும்? உதயநிதிக்கு அவர் வந்து சேலஞ்ச் பண்ணிடுவாராம். அதனால நீ டெல்லி ஓடிருங்க. போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் மறைந்த தலைவர் ஐயா இளைய பெருமாள் அவர்களின் இளைய மகன் ஜோதிமணி அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுவார். அவருடைய குடும்பத்தை கௌரவிக்க வேண்டும் என்கிற உணர்வு எனக்குள்ளே இருந்தது. ஆகவே நான் நிற்கிற காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அதிகாரப்பூர்வமான வேட்பாளராக போட்டியிடுவார். இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கேயாவது போய் ஊருக்கு போயிடலாம். இல்ல தமிழ்நாட்டுல ஜாதி கலவரம் இல்ல. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? பாஜக ஆளுகிற மாநிலத்தை போல மத கலவரங்கள் இல்ல. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிற? நீ உத்தரப்பிரதேசத்தை போல கும்பல் வன்முறை இல்ல. என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல? நீ மணிப்பூர் மாதிரி தொடர் வன்முறைகள் இல்ல. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல? நீ இப்படி எல்லாம் உருவாக்கணும்னு பாஜக செஞ்ச சூழ்ச்சிகளையும் நாம முறியடிச்சிருக்கிறோம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிருக்கிறல்ல? நீ அமைதியான சூழலும் திறமையான மனித வளமும் நம்ம ஆட்சியில் இருக்கிற காரணத்தால் தான் இன்றைக்கு முதலீடுகளும் தமிழ்நாட்டில் வந்து குவிந்து கொண்டிருக்கிறது. உழுகாதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா திமுக தேர்தல் அறிக்கைன்னு சின்ன குழந்தையும் சொல்லும். அடங்கொம்மால மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. இதை பார்த்து மக்கள் என்ன பேசுறாங்கன்னா, ஸ்டாலின் சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்வார். அவனை நான் எதிரில் பார்த்தேன்னு வச்சுக்க, சரியான கேள்வி கேட்பேன் நான். நாங்கெல்லாம் எங்க பார்க்க முடியுது? அவன் ஆட்சியா பண்றான். அவன் மரியாதை தான் பேச தோணுது எனக்கு. வாயெல்லாம் கலப்பாத. சின்னம்மா சின்னம்மா செத்தானா எங்க சின்னம் தான், செத்தானா சின்னம் தான், எங்க சின்னம் தான், செத்தானா எங்க சின்னம் தான். நான் சுயமரியாதைக்காரன். நான் மதிமுக போட்டியிடக்கூடிய 4 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிடும் என்று வைகோ தெரிவித்திருக்கிறார். என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வராண்டா. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு? கருணாநிதி குடும்பத்தில் மட்டும் திரு ஸ்டாலின் பிறக்கவில்லை என்றால் ஒரு கவுன்சில் கூட ஆக முடியாது. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால் தான் இருக்கு. அந்த அளவுக்கு திறமை இல்லாத ஒருவர் என்னை பற்றி விமர்சனம் செய்வதற்கு என்ன தகுதி இருக்குது? கரூர் மாவட்டத்தில் பேசுற
செந்தில் பாலாஜி இருக்கிறதுல சொன்னாவே கத்துறீங்க. அப்படி செந்தில் பாலாஜி கரூர் மாவட்டத்தில் இருக்கிறதுனால அங்க வெற்றி பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லையா? பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. உங்களுக்கே தெரியும், என்னுடைய இணைய சகோதரர் செந்தில் பாலாஜியுடைய மாவட்டம் இது. சரியான ஆப்பு வைக்க போறாரு, கவலைப்படாதீங்க. மக்கள் சரியான ஆப்பு கொடுப்பாங்களா இல்லையா? இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார். சகோதரர் செந்தில் பாலாஜியுடைய மாவட்டம் இது. நிச்சயம் 100% வெற்றி உறுதி. பச்சோந்தி கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கலர் மாறும். ஆனா அடிக்கடி கலர் மாறுகின்ற தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின். பாஸ், அப்ப நம்ம காட்டையும் கொடுக்கிறோம், கூட்டையும் கொடுக்கிறோம். எப்பொழுது பார்த்தாலும் நீங்கள் பேசுவது நான் முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் என்கிறார். முத்துவேல் கருணாநிதி திருட்டு ரயில் வந்தார். 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்ல. டுபாகூர்னா என்னடா? எந்த கொம்போனும் குறை சொல்ல முடியாத அளவிற்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். அதுக்கு பேர் தான் டுபாகூர். தாவேகால என்ன கட்டமைப்பு இருக்கு? 234 தொகுதியில நிறுத்திருக்காங்க இப்போதைக்கு ஆளு. யாரு 106 பேர் வெளிக்கட்சிக்காரன்ல. அப்ப திமுக 30 அமைச்சர்கள். ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணுவேன்? சார், அதிமுகல இருந்து வந்தவங்க தான் நீங்க திமுக கட்டமைச்சு நின்னுட்டு இருக்காங்க. 70 வருஷ கட்சி, உங்களுக்கே ஒரு 30 அதிமுக அமைச்சர்கள் 70 வருஷ கட்சி இல்லங்க, 75 வருஷ கட்சி. உங்களுக்கு 75 வருஷ கட்சி. தப்பா சொல்லாதீங்க பஸ். மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. 75 வருஷ கட்சிக்கு ஒரு 30 எம்எல்ஏக்கள் அதிமுக கலந்து வேணும் அப்படிங்கும்போது தாவேக்காவுக்கு ஏன் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. மொய்யால முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கை அடிக்கிறேன். உனக்கு தக்காளி சட்னி. இப்ப துரைமுருகன் அதிமுக கலந்து வந்தாரா? தாவேக்கா ஆராசா அதிமுக கலந்து வந்தாரா? சேகர்பாபு அவர்கள் இது வந்து ஒண்ணா? ஆமா, ஒண்ணுதான் சார். இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. நாளைக்கு விமல் சொல்றாரு, நடிகர் விமல், அடுத்த விஜய் நான் தான் சொல்றாரு. உங்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனம் இருக்கா? ஏத்துக்கிறீங்களா? யோகி பாபு சொன்னா ஒத்துக்கிறீங்களா? ஏத்துக்குவோம் சார். உதயநிதி ஏத்துக்கிறோமே. யாரை ஏத்துக்கிட்டோம்? உதயநிதி அந்த டான்ஸ் ஆட் வந்தாரு, அவரை ஏத்துக்கிறோமே. முதல்வரா நாங்க ஏத்துக்கிட்டா? யார் ஏத்துக்கிட்டா? மக்கள் ஏத்துக்கிட்டா, அவர் எம்எல்ஏ ஆனாரு. திமுக காரன் ஏத்துக்கிட்டா, அவர் அமைச்சர் ஆனாரு. ஏத்துறதுனால தான் மக்கள் ஏத்துக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்க. தூக்கி உரசி ஐயா வெப்ப நம்பாதீங்க. அப்படிலாம் உரசி எங்கேயுமே எந்த இல்ல. உள்ள புல்லு கம்பிடா. புல்லு கம்பி குத்துடா. ஐயோ ஐயோ எரியுதா? ஐயோ எரியுதா? யாராவது சொந்த மகனுக்கு கடன் கொடுத்திருக்கிறது எங்கயாவது கேள்விப்பட்டீங்களா? குழந்தை அதே சமயத்துல செட்டிலானா பரவாயில்ல. அதே சமயத்துல முதல்வர் சொல்லியிருக்கிற அந்த சொத்து மதிப்பு நம்புற மாதிரி இருக்கா? நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. தமிழ்நாட்டை ஆள்வதற்கு விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு? சினிமால டான்ஸ் ஆனதே தகுதியா? உதயநிதிக்கு அந்த தகுதி இருக்கா? இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. சரியா? உதயநிதிக்கு பின்னாடி ஒரு பெரிய கட்சி இருக்கு, வரலாற்று பெருமை மிக்க 75. அது 3 வருஷத்துக்கு முன்னாடி தானங்க. அதுக்கு முன்னாடி அவரும் டான்ஸ் ஆடி தானே இருந்தாரு. யாரு? நீங்க சொல்ற மாதிரி விமர்சனம் வைக்கிற மாதிரி அவரும் தற்கொலை தான். அவர் திரைப்பட துறையில இருந்தாருங்க. அவர் முழு நேர நடிகர் எல்லாம் கிடையாதுங்க. 30 வருஷமா சினிமால இருந்தாரு அவரு. ஆமா, ஓடி பார்த்த நடிச்சு பார்த்தாரு, ஒரு படமும் ஓடல. அதனால என்ன வந்துட்டாரு. கரூர் சம்பவத்துல இங்க வந்து தாவேக்கா பொறுப்புல இருக்கக்கூடிய மதியழகன் இப்ப வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டா நிக்கிறாரு. தாவேக்கா அறிவிச்சிருக்காங்க. அவரு அதே கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கரூர் மக்களை சந்திக்கிறாரு. சரி. ஆனா அந்த இடத்துல அவ்வளவு ஆம்புலன்ஸ் வந்து மக்களை போய் உடனே சந்திச்ச செந்தில் பாலாஜி அவர்கள் கோவையில நிக்கிறாரு. ஏன் கரூர்ல திரும்ப நிக்க வேண்டியதானே? அவரு என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு இல்ல, அதற்கு வேறு காரணங்கள். என்ன வேறு காரணம்? என்ன காரணம்னா மக்கள் திருப்ப தண்டனை கொடுத்துருவாங்கன்னா. கரூர் பிரச்சனை இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. அங்க கிரவுண்ட் லெவல்ல போய் அன்பில் மகேஷும் செந்தில் பாலாஜியும் நின்று அங்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது மக்களுடைய ஆதரவு அவங்களுக்கு தானே பெருவாரியா இருக்கும். அப்ப அவங்க தான் அங்க நின்று இருக்கணும். என்ன பண்றது தெரியல. கரூர் சம்பவத்துல திமுகவுக்கு சம்பந்தம் இல்லைங்கிறீங்க. உதவி செய்வதற்காக போனவங்க அவங்க. நீங்க உதவி செய்ய போனவர்களை மீது வந்து அவங்க தான் காரணம்னு சொல்றது வந்து ஏற்புடையது அல்ல. டேய் டேய் டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. உன்னை கேப் மாதிரி இடுப்பா வெட்டி போடுறேன்.